பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாக்கியா யார் பேச்சையும் கேட்காம தேவையில்லாமல் பிஸ்னஸ் தான் முக்கியம்னு அந்த சின்ன ஹோட்டல் ஆரம்பித்ததுனால தான் இப்போ செழியனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நினச்ச ஜெனியோட அப்பா ஜோசஃபும் இங்கே பாக்கியாவை வெளுத்து வாங்கிட்டு ஜெனியை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு ஜோசப். இதெல்லாம் பார்த்துட்டு பாக்கியாவால் தாங்க முடியல. என்ன செய்ய, யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி, பாத்தியா கோபி, நம்ம சம்மந்தி சுதாகராலேயே நம்ம செழியனுக்கு உதவி செஞ்சு வெளியில் கொண்டு வர முடியல. இந்த பாக்கியாவால் பெருசாக என்ன செய்ய முடியும்? நம்ம பேச்சை கேட்டிருந்தா பாக்கியாவால் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா கோபி? இப்போ பாரு, நம்ம சம்மந்தி வந்து ஜெனியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் சுதாகரும் நம்ம மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு. ஏற்கனவே 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கின பாக்கியா இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டால் அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்துட்டு யாராவது நம்மளை மதிப்பாங்களா? பாக்கியாவுக்கு இது தேவையா? என்ன சொல்லன்னு தெரியல. எப்படியாவது என் பேரன் செழியன்னு யாராவது வெளியில் கூட்டிகிட்டு வந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். போலீஸ் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு கோபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. உடனே கோபியும், அம்மா கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். எப்படியாவது என் பையன் செழியனை வெளியில் கொண்டு வந்துடலாம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பாக்கியா மினிஸ்டர்கிட்ட உதவி கேட்கலாம், ஏற்கனவே என்னுடைய ஹோட்டலை அவங்க தானே வந்து ஆரம்பித்து வச்சாங்க அப்படின்னு அவங்க உதவியை கேட்டு போக அவங்க ஊர்லேயே இல்லை, வெளியூருக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு பாக்கியா வேறு வழி இல்லாமல் கவுன்சிலரோட வீட்டுக்கே போயிடுறாங்க. கவுன்சிலர் பாக்கியாவை பார்த்த உடனே, என்ன விஷயமா என்னை தேடி வந்திருக்கீங்க? நீங்கள் எங்கள் ஏரியாவில் கடை வச்சு நடத்துகிறீங்க, மற்றபடி பெருசாக உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்க, உடனே இங்கே செல்வியும், என்ன சார் எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? உங்களால் தானே பாக்கியாவோட அக்காவோட பையன் இப்போ உள்ளே இருக்கான், செழியனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு யார்கிட்டேயோ உதவி கேட்டோம், எங்கேருந்தும் உதவி வரல. நீங்களே பேசாமல் அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். உங்களால் இங்கே பாக்கியா அக்கா 2-3 நாள் ரெஸ்டாரண்ட் பக்கமே போகலை, அது கூட பரவாயில்ல. வீட்டில் எல்லாரும் பாக்கியா அக்காவை திட்டுறாங்க, அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. அதுக்காகவாது எங்களுக்கு இந்த உதவி செய்யுங்க. இனி நாங்கள் யாரும் உங்கள் வழிக்கு வரவும் மாட்டோம், நீங்கள் செஞ்ச இந்த உதவியை மறக்கவும் மாட்டோம். எங்களுக்காக இதை மட்டும் செய்யுங்க சார்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கவுன்சிலர் சிரிச்சுக்கிட்டே, வேறு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, ஏதோ உங்கள் பையனை வெளியில் கொண்டு வர முடியும்னு என் மேலேயே ரொம்ப திமிராக கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தீங்க. இப்போ ஒன்றும் செய்ய முடியாமல் வந்து என்கிட்டயே மன்னிப்பு கேட்டு நிற்கிறீங்களா? ஒன்றும் முடியாது. நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்கள் பையன் என்னை வெளுத்து வாங்கினதுக்கு நான் யாருன்னு தெரியாமல் நீங்கள் எல்லாரும் உங்கள் வேலையை காமிச்சிங்கல்ல, அதுக்கு தான் இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறீங்க. முடியவே முடியாது. உங்கள் பையன் நீங்கள் நினச்சா மட்டும் இல்லை, நான் நினச்சாலும் வெளியில் வர முடியாது. அப்படி நான் ஒரு வேலையை செஞ்சுருக்கேன், இப்போ இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மன்னிப்பு கேட்டு கூட அதை ஒத்துக்காத கவுன்சிலரும் அவங்கள அவமானப்படுத்தி அவங்க வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கவுன்சிலரோட மனைவியும், என்னங்க இது, அவங்க 2 பேரும் பார்க்கவே ரொம்ப பாவமாக தெரியுது, ஏதோ சின்ன ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க, சின்ன பிரச்சனைக்கு இப்படி அவங்க பையன் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? இதெல்லாம் தேவையாங்க அப்படின்னு கேட்க, அதுக்குடனே கவுன்சிலரும், இதெல்லாம் தேவைதான். அந்த ஹோட்டலுக்கு போன என்னை எத்தனை முறை இவங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க, போனால் போதுன்னு அமைதியாக இருந்தால் அவங்க பையனை வச்சு என்னை தலைகுனிய வச்சாங்கல்ல, அதுக்கு தான் இப்படி எங்கே போகன்னு தெரியாமல் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இந்த பாக்கியலக்ஷ்மிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நான் இப்படிலாம் செஞ்சாதான் நான் யாருன்னு தெரிய வரும், என்னை பார்த்தாலே இவங்கெல்லாம் பயந்து போய் நிற்பாங்க. உனக்கு இதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு கவுன்சிலர். இங்கேருந்து வெளியில் வந்த செல்வி பாக்கியா கிட்ட கேட்குறாங்க, அக்கா என்னக்கா, கண்டிப்பாக மினிஸ்டர் ஊரில் இருந்தால் உனக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, ஆனால் இப்போ கவுன்சிலர்கிட்ட பேசியும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம கடையவும் திறக்க முடியாது. வீட்டுக்கு போனால் உன் மாமியார் கேட்குற கேள்விக்கு என்னக்கா பதில் சொல்லுவ? அதெல்லாம் பரவாயில்ல, செழியன் தம்பியை எப்படிக்கா வெளியில் கொண்டு வர போகிற? நமக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை தேடி வருதோ தெரியல. இந்த கவுன்சிலர் நம்ம கடை பக்கம் வராமல் இருந்திருந்தா நிம்மதியாக நம்ம வேலையவும் பார்த்துருக்கலாம், இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. எப்படிக்கா இது எல்லாத்தையும் சமாளிக்க போகிற? உன்னை நினச்சா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே பாக்கியாவும், என்னை பற்றி கவலைப்பட பெருசாக யாரும் இல்லை செல்வி, நீயும் யோசிக்காத, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் அங்கே தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு வந்த பாக்கியாவை பார்த்து கோபி கேட்குறாங்க, ஏன் பாக்கியா, யாரை போய் பார்த்துட்டு வர? என்ன இங்கே செழியன் வீட்டுக்கு வந்துடுவானா? போலீஸை போய் பார்த்து பேசுனியான்னு கேட்க, உடனே இங்கே ஈஸ்வரியும், அது எப்படி,
நீங்கள்லாம் பேசியே செழியனை விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போலீஸ். இந்த பாக்கியா என்ன பெரிய ஆளா? அவள் சொன்ன உடனே அப்படியே என் பேரன் வீட்டுக்கு வரதுக்கு. ஏன் பாக்கியா, உனக்கு இதெல்லாம் தேவையா? வீட்டில் உள்ள மருமக ஜெனி நீ நல்ல மாமியாரே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டே வெளியில் போயிட்டா. அந்த ஜோசப் கூப்பிட்ட உடனே ஜெனி அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இப்போ உனக்கு நிம்மதி தானே? உன் பசங்க யாரும் உன் கூட இல்லை. இந்த வீட்டில் தனியாக இருக்கணும்னு நினச்ச, அதே மாதிரி நடந்துருச்சு. உன் பசங்களுக்கு நீ நல்ல அம்மாவாகவும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் இல்லை. யார் பேச்சையும் கேட்காம நீ செய்கிறது மட்டும்தான் சரின்னு உன் சந்தோஷம் முக்கியம்னு நினச்சேன். இப்போ குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு பார்த்தியா? உன் பையன் செழியன் மட்டும் வீட்டுக்கு வரலன்னு வையி, உன் சம்மந்தி அந்த ஜோசப் உன்னை சும்மா விட மாட்டாரு. அது மட்டும் இல்லை, ஒன்னால தானே என் பேரனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. வீடு தேடி போலீஸ் வந்து கூப்பிட்டு போனதால அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கேள்வி கேட்குறாங்க. வெளியில் போக முடியல. கோபிக்கிட்ட தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, அப்படி பாக்கியாவோட ஹோட்டலில் என்ன பிரச்சனை, என்ன நடந்ததுன்னு. அந்த கவுன்சிலர் பேசின எல்லாத்தையும் அவங்க முன்னாடி சொல்ல முடியுமா என்ன? எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன் பாக்கியா, நீ திருந்தவே மாட்டியா? உன்னால் இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கோ தெரியல. ஏன் பாக்கியா இப்படி இருக்க? நீ கொஞ்சம் அமைதியாக இரு. நமக்குன்னு தெரிஞ்சவங்க கிட்ட பேசி எப்படியாவது செழினை வெளியில் கொண்டு வந்துடலான்னு கோபி சொல்லியிருக்கான். தேவையில்லாமல் அந்த கவுன்சிலர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, தெரிஞ்சவங்கள போய் பார்க்குறேன்னு போலீஸை பார்க்க போகிறதுன்னு எதையும் செய்யாமல் வீட்லேயே இரு. அதுவே போதும். நீ செஞ்ச வரைக்கும் பெரிய பிரச்சனை மட்டும்தான் வந்திருக்கு. யாரும் உன்னால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லை பாக்கியா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே கோபியும், ஆமாம் பாக்கியா, அம்மா சொல்கிறத இப்போயாவது கேளு. நான் என் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் பேசியிருக்கேன். எப்படியாவது பேசி கவுன்சிலரே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கலான்னு நினச்சிருக்கோம். நீ தேவையில்லாமல் எதுவும் யார்கிட்டையும் போய் பேசிடாத அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, இப்போ தான் கவுன்சிலரை பார்த்துட்டு வரேன். அவர்கிட்ட பேசினேன். ஆனால் அவர் நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாக செழியனை வெளியில் கொண்டு வர நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் மேலேயும் செழியன் மேலேயும் கவுன்சிலருக்கு ரொம்பவே கோவம் இருக்குது போல் அப்படின்னு சொல்ல, சரியா போச்சு. கவுன்சிலரே இப்படி சொல்லிட்டாரா? இனி என்ன நடக்க போதோ தெரியல. பாக்கியா, ஒன்னால தான் கவுன்சிலர் ரொம்ப கோவமாக இருக்காரு. நீ மட்டும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா எப்படியோ சுதாகர் இல்லைனா நம்ம ஜெனியோட அப்பா ஜோசப் பேசியாவது அவர் மனசை மாற்றி நம்ம என் பேரனை வெளியில் கொண்டு வந்திருக்கலாம். ஒன்னால தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்னு வீட்டுக்கு வந்த பாக்கியாவை கோவமாக பேசுகிறாங்க. பாக்கியா என்ன செய்யனே தெரியாமல் தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே அழுகிறாங்க. நான் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சேன். நான் எனக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அதில் செழியனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த கவுன்சிலரால் வரும்னு நான் எதிர்பார்க்கலையே. அப்படி நினச்சிருந்தா அந்த இடத்துல கண்டிப்பாக நான் அந்த கடையை ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். எல்லாரும் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு திட்டுறாங்க. சுதாகர் ஒரு மாதிரி பேசுகிறாரு. இதில் ஜெனியோட அப்பா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போகிறாரு. இத்தனை நாள் என் கூட இருந்த என் மாமியாரே என்னை புரிஞ்சிக்காம அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. இது எல்லாத்துக்கும் சரியான பதில் கொடுக்கணும்னா எப்படியாவது செழியனை வெளியில் கொண்டு வரணும். ஆனால் யார்கிட்ட இருந்து உதவி கிடைக்கும்? நான் உதவி கேட்டு போனாலும் யாரும் முன் வந்து உதவி செய்யவும் மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு பாக்கியா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க. வேற வழி இல்லாமல் யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியாமல் சுதாகரும் என் மாமியாரும் அமைதியாக இருக்கணும், என்னை அவமானப்படுத்தக்கூடாதுன்னா என் பையன் வெளியில் வரணும். செழியனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா எனக்காக தான் அவன் இப்போ இவ்வளோ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் மினிஸ்டருக்கு பாக்கியா ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மினிஸ்டரோட பிஏவும் யார் என்ன ஏதுன்னு கேட்க பாக்கியா சொல்கிறாங்க, சார் நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணேன். ஆனால் மேடம் ரொம்ப பிஸியாக இருக்கிறதா சொன்னீங்க. எனக்கு வேறு வழி இல்லை சார். சீக்கிரமாக எனக்கு யாராவது உதவி செய்யணும். என் பையன் பெரிய பிரச்சனையில் இருக்கான் சார். கொஞ்சம் முடியும்னா நீங்கள் மேடம் கிட்ட ஃபோனை கொடுங்க. நான் பேசுகிறேன்னு நீங்கள் சொன்னாலே கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க சார். எனக்கு உதவி செய்ய வேறு யாரும் இல்லை. என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய ரெஸ்டாரண்ட்டையே அவங்க தான் திறந்து வச்சாங்க சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீங்கள் எத்தனை முறை சொல்கிறது? அவங்க இப்போ வெளியில் வேலையாக போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் ஃபோன் பேசணும்னு சொன்னாலும் அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க நிறைய வேலையாக இருக்காங்க. அதனால தான் வெளியூருக்கே வந்திருக்காங்க. நீங்கள் என்னடானா நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அப்பப்போ ஃபோன் பண்ணுறீங்க. ஒரு வாரம் கழித்து நேரில் வந்து பாருங்கள். முடிஞ்சால் உதவி செய்வாங்க. புரியுதா அப்படின்னு பாக்கியா கிட்ட இங்கே பிஏ ரொம்ப கோபமாக பேச பாக்கியா சொல்கிறாங்க, சார் வேறு யாரும் உதவி செய்ய இல்லை சார். அவங்க என்னை எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த மேடம் ரொம்ப நல்லவங்க. அவங்கக்கிட்ட ஒரே ஒரு முறை ஃபோனை கொடுங்க சார் அப்படின்னு சொல்ல, முடியவே முடியாதுன்னு பிஏ ரொம்ப கோபமாக பேசிகிட்ருக்க அந்த சமயம் மினிஸ்டரும் வந்து, யார்கிட்ட இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க?
என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, யாரோ பாக்கியலக்ஷ்மியா அவங்க உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு இன்றைக்கி காலையிலையும் ஃபோன் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, நிறைய உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லியும் மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே யார் பாக்கியலக்ஷ்மியா, யாருன்னு சரியாக தெரியலையேன்னு முதல்ல சொல்கிறாங்க. அதான் ஒரு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் திறந்து வச்சிங்கல்ல, அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் தான் அப்படின்னு சொல்ல, மினிஸ்டருக்கு பாக்கியலக்ஷ்மியை யாருன்னு இப்போ தெரிய வருது. உடனே சிரிச்சுக்கிட்டே, நம்ம பாக்கியலக்ஷ்மியா, நீங்கள் முன்னாடியே அவங்க ஃபோன் பண்ணதை ஏன் என்கிட்ட சொல்லலை? ஃபோன் பண்ணதை சொல்லியிருந்தா நான் அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருப்பேன்ல. கண்டிப்பாக பாக்கியலக்ஷ்மி ஏதாவது பெரிய பிரச்சனையில் இருந்திருப்பாங்க, ஏதாவது உதவி தேவை இருந்திருக்கும், அதனால தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷமாவது என்னை தேடின்னு பெருசாக அவங்க வந்ததும் இல்லை, உதவின்னு கேட்டதும் இல்லை. இவ்வளோ கஷ்டத்தில் அவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்கிட்ட முதல்ல அவங்கள பற்றி சொல்லியிருக்கணும். நீங்கள் தான் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு பிஏவை திட்டிட்டு ஃபோனை வாங்கி பாக்கியா கிட்ட பேசுகிறாங்க மினிஸ்டர். பாக்கியாவும் இங்கே கண் கலங்கிக்கிட்டே, மேடம் நல்லா இருக்கீங்களா, என்ன ஞாபகம் இருக்கா? அதான் மேடம், நீங்கள் ஏற்கனவே எனக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தான் திறந்து வச்சிங்க. உங்களால் நான் நல்லாவே முன்னேறி வந்தேன். ஆனால் என்ன, கொஞ்சம் பிரச்சனையால் இப்போது சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தேன். அதில் அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து பிரச்சனை செய்ய இப்போ என் பையனை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவனை வெளியில் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த கவுன்சிலரை பற்றி நடந்த எல்லாத்தையுமே பாக்கியா சொல்கிறாங்க. அவர் ரொம்ப நல்லவரே இல்லை. அவர் ஏற்கனவே வந்து என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசினார். எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லி ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி பெரிய பிரச்சனை செஞ்சார். போனால் போது அப்படின்னு நானும் பெருசாக அவரை கம்ப்ளைண்ட் கொடுக்காம தான் இருந்தேன். ஆனால் அவரால் என் ஹோட்டலை கூட திறக்க முடியாத ஒரு நிலமையில் இருக்கேன். எனக்கு வேறு யாரும் உதவி செய்ய இல்லை. நீங்கள் தானே எப்போ வேணும்னாலும் உதவி கேட்டு நீங்கள் வரலான்னு சொன்னீங்க. அந்த ஒரே நம்பிக்கையில் தான் ஃபோன் பண்ணேன். ஆனால் உங்கள் பிஏ நீங்கள் வர ஒரு வாரம் ஆகும், உங்களால் இப்போதைக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. ஆனாலும் எனக்கு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் மறுபடியும் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அங்கே பெரிய பொறுப்பில் இருக்க மேடம் கிட்ட பாக்கியா சொல்ல, உடனே அவங்களும் கண்டிப்பாக பாக்கியா, நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை தேடி வரலான்னு சொன்னது உண்மைதான். இப்போ வெளியூருக்கு கொஞ்சம் வேலையாக வந்திருக்கேன். ஆனால் உங்களுக்காக நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன். ஆமாம், அந்த கவுன்சிலரோட பேர் என்ன, யார், என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, அவர் நம்மக்கிட்ட நல்லவர் மாதிரி பேசிட்டு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் தன்னுடைய பொறுப்பை வச்சு இப்படிப்பட்ட பிரச்சனையை செஞ்சிட்ருக்காரு. அதுவும் நம்மக்கிட்டேயே வேலை பார்த்துட்ருக்கிற அந்த கவுன்சிலர் இப்படி செய்வாருன்னு எதிர்பார்க்கல. இவரை பற்றி தெரிஞ்சிருந்தா இந்த வேலையே கிடச்சிருக்காது. பெரிய பொறுப்பில் இருந்தால் என்ன வேணால் செய்யலான்ற ஒரு அர்த்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்க பாக்கியா சொல்கிறாங்க, என்கிட்ட ஆதாரமும் இருக்குது. அவர் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரச்சனை செஞ்சது அவரால் தான் என் பையனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தது. ஆனால் இப்போ என்னவோ என் பையனால் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்ததாக பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்காரு. அவர் நல்லா தான் இருக்கார். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் வாபஸ் வாங்கினா போதும், என் பையன் வெளியில் வந்தால் போதும். வீட்டில் உள்ளவங்களும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக முடியல. இப்படி ஒரு நிலமையில் நான் இருக்கேன் மேடம், எனக்கு உங்களால் தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு பாக்கியா ரொம்பவே கண் கலங்கி அழ ஆரம்பிக்க, உடனே இங்கே மினிஸ்டர், நான் நாளைக்கே ஊருக்கு வரேன். என் வேலையெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. வந்த உடனே உங்களை வந்து பார்க்குறேன். உங்கள் பையனும் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவான். அதை எப்படி அந்த கவுன்சிலர் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு, அதுவும் நீங்கள் எந்த தப்பும் செய்யாமல் நேர்மையாக வேலை செய்கிறீங்க, தனி ஆளாக நின்று இவ்வளோ முன்னேறி இருக்கீங்கன்னா, உங்கள் முன்னாடி அவர் பிரச்சனை செஞ்சால் நான் சும்மா விட்டுருவேனா? யார் மேலே தப்பு இருக்குன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இப்போ தான் பாக்கியாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நாளைக்கு எப்படியும் என் பையன் செழியன் வீட்டுக்கு வந்துடுவான். இத்தனை பேர் என்னென்ன பேசுனாங்க, அவங்க முன்னாடி செழியனை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும். என்னால் தானே செழியனுக்கு இப்படி ஒரு நிலமை. என்னை இத்தனை நாள் புரிஞ்சிட்டு இருந்த ஜெனி செழியனுக்கு பிரச்சனைன உடனே என்ன அவமானப்படுத்திட்டு தன்னுடைய அப்பா கூடயே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. என்னோட மருமக இத்தனை நாள் என்னை அவ்வளோ பேசினதே இல்லை. ஆனால் என் மாமியார் ஜெனி, இந்த சுதாகர்னு எல்லாரும் பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னா என் பையன் செழியன் வீட்டுக்கு வரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி. அங்கே ஊருக்கு வந்த உடனே கவுன்சிலரை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அங்கே பெரிய பொறுப்பில் இருக்க அந்த மேடம் இங்கே கவுன்சிலர்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்க, கவுன்சிலர் எப்பயும் போல் மினிஸ்டர் முன்னாடி பொய் சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியா கொடுத்த அந்த ஆதாரத்தை அங்கே கவுன்சிலர் முன்னாடி காமிச்சிட்டு, இது என்னது, நீங்கள் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. நீங்கள் தானே முதல்ல அந்த பையனை வந்து வெளுத்து வாங்கியிருக்கீங்க.
அது மட்டும் இல்லை, பாக்கியாவை அவமானப்படுத்தி பேசுனது நீங்கள் தானே. இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் செழியன் உங்களை அவமானப்படுத்தி இப்படி செஞ்சுட்டான்னு ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தீங்கன்னா பிரச்சனை பாக்கியா பக்கம் வரும். அந்த செழியனை வெளியில் விடவே மாட்டேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் பொறுப்பில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலான்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. தப்பு செஞ்சது நீங்கள். செழியன் உடனே வெளியில் வரணும். நீங்களாக வந்து செழியனை வெளியில் வர வைக்கல, உங்கள் வேலையில் நீங்கள் இருக்க முடியாது. பொறுப்பு இருக்கிறதுனால தானே, பெரிய பொறுப்பு இருக்குது, அதனால் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் சொன்னால் எல்லாரும் அப்படியே கேட்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய தப்பு. நல்ல பெரிய வீடு, வசதியான ஒரு வாழ்க்கை, நல்ல சம்பளம், அதனால் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல. பாக்கியலக்ஷ்மி யாருன்னு தெரியுமா? எனக்கு பாக்கியாவை பற்றி நல்லா தெரியும். அவங்க எவ்வளோ நேர்மையாக உழைச்சி இப்போ முன்னேறி இந்த நிலமையில் இருக்காங்கன்னு தெரியும். அவங்க எதுக்காக இந்த சின்ன ஹோட்டலை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். பாக்கியாவை பற்றி தப்பாக பேச யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா தனியாக இருந்து சம்பாதிச்சு முன்னேறணும் அப்படின்னு பாக்கியாவை பார்த்து எத்தனையோ பேர் வேலை செய்யலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் செஞ்ச தப்புக்கு பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டு உடனே அந்த பாக்கியாவோட பையன் செழியனை வெளியில் அனுப்ப வைக்கணும். அப்படி இல்லை, உங்கள் வேலை உங்ககிட்ட இருக்காது, புரியுதா அப்படின்னு வந்த உடனே பெரிய பொறுப்பில் இருக்க அந்த மேடம் கவுன்சிலரை கூப்பிட்டு வெளுத்து வாங்குறாங்க. அப்போ தான் கவுன்சிலருக்கு தெரியுது, பாக்கியாவுக்கு இவங்களெல்லாம் தெரியுமா? நான் என்னவோ பெரிய பொறுப்பில் இருக்கேன், இந்த பாக்கியாவால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் மினிஸ்டரே பாக்கியாவுக்காக என்ன கூப்பிட்டு இப்படிலாம் பேசுகிறாங்க. இந்த பாக்கியாவால் எனக்கு வேலையே இல்லாமல் ஆயிரும் போலையே. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. போலீஸை போய் பார்க்கணும், அந்த பையனை வெளியில் அனுப்ப சொல்லணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது பெரிய தப்பு தான், மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வேலை நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே கவுன்சிலரும் போலீஸை பார்க்க போகிறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, அந்த பையன் எந்த தப்பும் செய்யலை, நான் தான் தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், வாபஸ் வாங்குகிறேன், அந்த செழியனை வெளியில் விட்டுருங்க, அந்த தம்பி எந்த தப்பும் செய்யவே இல்லை, நான் தான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி பாக்கியாவோட இங்கே பையன் செழியனை பாக்கியாவோட வீட்டுக்கே கவுன்சிலர் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் பாக்கியாவும் இதை எதிர்பார்க்காத நேரத்தில் கவுன்சிலர் கூட இங்கே செழியன் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு இங்கே பாக்கியாவும், சார் நீங்களா அப்படின்னு கேட்க, என்ன மேடம் நீங்கள், உங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு இதை பற்றி தெரியாதே, சாதாரண ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறீங்கன்னு நினச்சி நான் எப்பயும் போல் இந்த மாதிரிலாம் செஞ்சேன். ஆனால் நீங்கள் என்னடானா யார்கிட்டயோ பேசி என் வேலைக்கே வந்து பெரிய பிரச்சனை செஞ்சுருவீங்க போலையே. உங்கள் பையனை நான் கூப்பிட்டு வந்துட்டேன், இனி உங்கள் வழியில் தலையிட மாட்டேன். நீங்கள் எங்கே வேணும்னாலும் எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் வேணாலும் வச்சு நடத்துங்க, உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செய்கிறேன். நான் செஞ்சது பெரிய தப்பு, பொய் சொல்லி ஏமாற்றி உங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னுடைய தப்பு, உங்களை தப்பாக பேசுனதும் என் தப்பு தான், உங்கள் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு கோபி, ஈஸ்வரி, செழியன், பாக்கியான்னு எல்லார் முன்னாடியும் கவுன்சிலர் மன்னிப்பு கேட்டு செஞ்ச தப்பை பற்றி சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. உடனே பாக்கியாவும், என்ன சார் நீங்களே இப்படி செழியனை கூப்பிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஆமாம் சார், எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு கேட்க, வேற என்னம்மா, நீங்கள் உதவி கேட்டு போனது பெரிய இடம், அவங்க என்னை கூப்பிட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க, இனி என் வேலைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ அப்படின்ற பயத்தில் உங்கள் பையனை நானே கூப்பிட்டு வந்துட்டேன். இனி உங்கள் வழிக்கு வரமாட்டேன். வேணும்னா அந்த மேடம் கிட்ட சொல்லி என் வேலைக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம்னு சொல்லிடுங்க. உங்கள் பையனை நானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேனும் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே இங்கே வந்து கவுன்சிலர் பேச, இதை எதிர்பார்க்காத ஈஸ்வரியும் கோபியும் பேரதிர்ச்சியோடு பார்க்க மன்னிப்பு கேட்டுட்டு உடனே அங்கேருந்து கவுன்சிலரும் கிளம்பி போயிடுறாரு. உடனே செழியன்கிட்ட பாக்கியா கேட்குறாங்க, என்ன செழியா, என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்ல, என்னம்மா செய்கிறதெல்லாம் செஞ்சீங்க, உங்களால் தானம்மா நான் வெளியில் வந்திருக்கேன், எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும்னு எனக்கும் தெரியுமா, எல்லாராலையும் யாரோ வந்தாங்க என்னை வெளியில் கூட்டிகிட்டு வரணும்னு, ஏன் இங்கே ஜெனியோட அப்பா, இங்கே நம்ம இனியாவோட மாமனார்னு எல்லாரும் வந்து போலீஸ்கிட்ட பேசினாங்கம்மா. ஆனால் என்னை வெளியில் கொண்டு வர முடியாத நிலமையில எல்லாரும் தலை குனிஞ்சு வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்தே என்னை வீட்டுக்கே வர வச்சிங்க பார்த்தீங்களா, உங்கள் அருமை பெருமை என்னன்னு தெரியாமல் இருந்துட்டேன். இப்போதாம்மா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் பெரிய ஆள் தான். அந்த கவுன்சிலரே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வேற போயிருக்காரு. இனி நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக அங்கே அதே இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து நல்லபடியாக நீங்கள் வந்து சம்பாதிக்கலாமா. எனக்காக தாம்மா நீங்கள் இவ்வளவும் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களால் தான் போலீஸ் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு உங்கள் மேலே கோவத்தில் இருந்தேன். ஆனால் யாராலையும் செய்ய முடியாததை நீங்கள் செஞ்சிட்டிங்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாகவே செழியன் தன்னுடைய அம்மா கிட்ட நன்றி சொல்கிறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரியும் கோபியும் பேரதிர்ச்சியோட, பாக்கியா அப்படி நீ யார்கிட்ட பேசின,
எப்படி கவுன்சிலரே இங்கே வந்து இதெல்லாம் மன்னிப்பு கேட்டு செலியனை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாருன்னு சொல்ல பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை என்னால் எல்லாம் முடியும், ஆனால் என்னால் முடியாதுன்னு நீங்கள் சொல்லி என்னை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மேடம் கிட்ட பேசினேன். அவங்களால தான் இப்போ செழியன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம ரெஸ்டாரண்ட்டை திறந்து வச்சதே அவங்க தான். அவங்க மூலமாக தான் நான் வந்து உண்மையெல்லாம் சொல்லி உதவி கேட்டேன். அவங்க என்னை நம்பி என் மேலே உள்ள நம்பிக்கையில் எனக்கு உதவி செஞ்சாங்க. பார்த்தீங்களா, என் பையன் வீட்டுக்கு வந்துட்டான். இனியாவது என்னை தப்பாக பேசாதீங்க அத்தை. பாருங்க, உங்களால் முடியாதது நான் செஞ்சு காமிச்சிட்டேல்ல அப்படின்னு சொல்ல பாக்கியா பெரிய ஆள் தான். பாக்கியாவால் செழியன் வீட்டுக்கு வரமாட்டானோன்னு நினச்சி அந்த பேச்சு பேசினேன். ஆனால் பாக்கியாவால் தான் இப்போ செழியன் வீட்டுக்கே வந்திருக்கான். பார்க்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் பாக்கியா ரொம்பவே தைரியமாக அங்கே போய் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டையும் ஆரம்பிக்கிறாங்க. செல்வியும், அக்கா பரவாயில்லக்கா, நீ பெரிய ஆள் தான், அதே இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து இப்போ யாருக்கும் பயப்படாமல் நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்ட. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. இனி அந்த கவுன்சிலர் மட்டும் இல்லைக்கா, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரச்சனை செய்ய யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் செல்வியும் ரொம்ப சந்தோஷமாக அதே ரெஸ்டாரண்ட்டை திறந்து வேலையும் பார்க்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாக்கியலக்ஷ்மியால் தன்னுடைய மருமகன் இங்கே செழியன் வெளியில் வந்ததெல்லாம் பார்த்துட்டு ஜோசப் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. ஏதோ பாக்கியாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி சம்மந்தியை வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன் அப்படின்னு ஜெனியவும் கூப்பிட்டு வந்து பாக்கியா முன்னாடி மன்னிப்பு கேட்குறாரு ஜோசப். என் பொண்ணு ஏன் வீட்டில் இருக்கிறத விட உங்கள் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பா, என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படின்னு பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெனி செழியனை பாக்கியாவோட வீட்டிலையே விட்டுட்டு ஜோசஃபும் கிளம்புறாரு. ஜெனியும் செழியனும் பாக்கியாவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.